Ready. Hi friends, I am your Krish Allen from Sri Lanka, Jaffna, Tamil. இன்றைக்கு என்ன புதுசாக அவங்க சொல்லி தரப்போம்னா ஹேவ் லாங் டேஸ் கனடாவில் போகிற இந்த வீடியோ நான் வெளியிடுறேன். என்ன புதுசாக சொல்லி தரப்போம்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் எல்லாரும் கூட பேட்டர்ன் லாக் யூஸ் பண்ணுவீங்க, பேட்டர்ன் லாக் கூட யூஸ் பண்ணுவீங்க, கோட் நம்பர் யூஸ் பண்ணுவீங்க, யாரும் உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸை பார்க்காம இருக்கிறதுக்காக. அப்படி கனவர் எல்லா ஃபோன்லேயும் அன்லாக் யூஸ் பண்ணுறீங்க, பேட்டர்ன் லாக் யூஸ் பண்ணுற கனவர் இருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணுவீங்க. சம்டைம் நீங்கள் கிளாஸ் ரூமில் வச்சுட்டு போவீங்க, இல்லை வீட்டில் வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு போயிடுவீங்க அங்கே. அப்படி சம்டைம் அப்படி வெளியே வச்சுட்டு போகிற டைம் யாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட எனிமியோ அது உங்களோட ஃபோன் சம்டைம் களவு எடுக்கிறவனோ எடுத்துட்டு அந்த பேட்டர்ன் லாக் மூலம் ஒன் பண்ண 7 மாண்டு ட்ரை பண்ணுவான். ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் அப்படி ட்ரை பண்ணுவான். அப்படி ஒன் பண்ணி பார்க்கலாமா, உள்ள என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா, அதில் உங்களோட ஃபோனை களவு எடுத்தவங்க அந்த பேட்டர்ன் லாக்கை ஒன் பண்ணி அப்படி டாக்குமெண்ட்ஸோ பார்க்கலாமா, உங்களோட ஃபோட்டோஸோ பார்க்கலாமா, அப்படிக்கான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட சம்டைம் உங்களோட ஃபோன் களவு போனா அல்ல ஃபோன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலம் எடுத்திருந்தாலும் சம்டைம் ஃபோன் எடுத்த ஆள் மூலம் இந்த ஃபோன் யார் இந்த ஃபோன் எடுத்திருக்கு, அந்த ஃபோன் எடுத்தால் யாரு என்ற ஃபோட்டோவோட உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், ஒரு சாஃப்ட்வேர் தான் நான் இன்றைக்கு சொல்லி தர போறேன். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விரிவாக்கம் சொல்லித்தரேன். இது கணவருக்கு தெரிஞ்சிருக்காது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சாக்கள் இது ஜஸ்ட் லீவ் இட். தெரியாத ஆட்களுக்காக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே இப்போ என்ன எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்களோட ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போச்சு அதில் டைப் பண்ணுங்க லாக் வாட்ச் அண்ட் பாருங்க லாக் வாட்ச் LOCKWATCH டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி அதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வரும் பாருங்க லாக் வாட்ச் தீஃப் கேச்சர் அண்டு. அதில் கிளிக் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி என் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி முடிய ஓப்பன் என்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் இதில் ஆப்ஷன் வரும். ஆப்ஷனில் இதில் இருக்கும் பாருங்க என்ன செய்யணுமுண்டு சென்ட் அலர்ட் இமெயில் இருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபோன் களவு போனால் உங்களோட ஃபோனை யாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருந்தாலும் அவங்க அந்த பேட்டர்ன் லாக் மூலம் ஒன் பண்ணி பார்க்கும்போது யார் அதை பார்த்தாங்க அண்டு தெரியணுமெண்டு ஒரு யார் பார்த்தாங்க அண்டு 3 முறை உங்களோட 4ஆம் முறை அதாவது 4th டைம் உங்களோட பேட்டர்னில் அன்லாக் பண்ணும்போது அது ராங்னு காட்டினா அது யார் அதை எடுத்திருக்காங்கன்ற அவையோட ஃபோட்டோவோட உங்களுக்கு தெரியப்படுது. அப்போ அது எந்த இமெயிலுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பணும், உங்கள் ஃபோனுக்கு இல்லை உங்களோட இமெயில் அந்த இமெயில் அட்ரஸுக்கு எதுக்கு அனுப்பணும்னு நீங்கள் அதில் போடலாம். இல்லை அப்போ இல்லை சென்ட் அலர்ட் இமெயில் இருக்குது. நம்பர் ஆஃப் அன்லாக் அட்டம்ஸ் இருக்குது, எத்தனை முறை நான் அன்லாக் ப்ரெஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு இமெயிலுக்கு மெசேஜ் வரணுமெண்டு. அப்போ இதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க. இமெயில் சுட் பி சென்ட் டு அண்ட் அதில் இருக்கிறது உங்களோட இமெயில் நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் அட்ரஸ் கொடுங்க. உங்கள் பர்சனலாக இருக்கலாம். அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்து விட்டிங்கிட்டு இதில் ஓகே ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் எல்லாம் கொடுத்தா ஓகே கொடுத்துட்டு ஓகே யூஸ் பண்ணும்போது பாருங்க இப்போ எஸ் இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் இந்த பேட்டர்ன் லாக் எனக்கு தெரியும், இருந்தும் நான் ஜஸ்ட் ஒருக்கா உங்களுக்காக செய்து பார்க்கணும், ராங்கா செய்ய காட்டுறேன். தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் எஸ் 4 டைம். இப்போ நீங்கள் பேட்டர்ன் லாக் போட்டு பார்த்தீங்க ராங்னு வருது. இது உங்களோட ஃபோன் யாரும் களவு எடுத்திருக்காங்க, அதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எடுத்து போய் டாக்குமெண்ட்ஸை பார்க்க இருக்கிறாங்க. அப்படி 4 டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க, சரி வரையில. அப்போ உங்களோட ஃபோனை அப்புறம் நீங்கள் எடுத்து உங்களோட ஃபோன் மெயிலுக்கு உங்களோட கம்ப்யூட்டர் மெயிலுக்கு ஒரு இது வந்திருக்கும், ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும் மெயிலுக்கு. அதை பார்த்தீங்க சொன்னால் நீங்கள் என்ன பேரில் இமெயில் ஓப்பன் பண்ணிக்கணும் அந்த இமெயிலில் ஒரு மெயில் வந்திருக்கும், பார்க்கலாம். நீங்கள் அது இன்பாக்ஸில் போனீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க லாக் வாட்ச் அலர்ட் வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோவோட யார் உங்களோட ஃபோனை எத்தனை முறை அன்லாக் பண்ணியிருக்கிறாங்க, உங்களோட பேட்டர்ன் லாக்கை எத்தனை முறை அவங்க 3 முறைக்கு மேலே அவங்க யூஸ் பண்ணியிருந்தா பேட்டர்ன் லாக்கை ராங்காக யூஸ் பண்ணியிருந்தா உங்களோட ஃபோனுக்கு அலர்ட் வரும். இது உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல் இருந்தால். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Thank you so much.